டேய் நீங்களாம் மனுஷங்க தானாடா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நேற்று வச்சிட்டானுங்க. லைஃப்ல நான் பார்த்த ஒரு மோசமான இன்சிடென்ட். நேற்று வெட்டிங் ஈவெண்ட் முடிச்சுட்டு தேனியில இருந்து பஸ்ல வந்துட்டு இருந்தேன். பஸ்ல வந்துட்டு இருக்கப்போ ஒரு பாட்டி, வயசான பாட்டி தன்னோட சுயநிலைவே இல்லாம பஸ்லயே மோஷன் போயிட்டாங்க. மோஷன் போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப்பே இறங்கிட்டாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் அங்க இருந்த பீப்புள் எல்லாமே கண்டக்டர் அவ்வளோ கேவலமா, எந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்ணாங்க. யாரோ ஒருத்தவங்க வயசான ஒரு பாட்டி முடியாம அந்த விஷயத்த செஞ்சுட்டு போயிட்டாங்க. கண்டக்டரை கூப்பிட்டுட்டு இதை கழுவுங்க, இதை ஸ்மெல் தாங்க முடியல, இங்கேருந்து நான் திருச்சிக்கு எப்படி பஸ்லேயே போகிறதுன்னு அவ்வளோ ஆக்வர்டாக அவர் அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க. அவர் ஆனால் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் தன்னோட பேசஞ்சர்ஸ் ஹாப்பியாக ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் ஸ்டாப்லேயே இறங்கி மண் அந்த கூட்டுற விளக்க மாதிரிலாம் எடுத்து அவர் கையாலேயே அந்த இதை கூட்டி அவ்வளோ கிளீன் பண்ணாரு. இவ்வளோ இஷ்யூ அங்கே போயிட்டு இருக்கு. அதில் ஒரு பேசஞ்சர் எந்திரிச்சு நின்று, இது ரூட் பஸ்ஸா டவுன் பஸ்ஸா, நாங்கள் எதுக்கு டிக்கெட் எடுக்கிறோம், ஃபாஸ்ட்டாக திருச்சிக்கு போகணும் தானே டிக்கெட் எடுக்கிறோம், இவ்வளோ பொறுமையாக போச்சுன்னா நான் எப்போ திருச்சிக்கு போகிறது, நான் போக்குவரத்து துறையில் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்ட்டு கேவலமாக நடந்துக்கிறானுங்க. நம்ம மனுஷங்களும் அப்படியே மிருகமாயிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் நேற்று வந்துருச்சு. நம்ம ஆஃபீஸில் இருக்க டென்ஷன், ஊருக்கு போகணுங்கிற டென்ஷன், வீட்டில் இருக்க டென்ஷன் எல்லாத்தையும் அந்த கண்டக்டர் மேலே கொட்டினா அவரு நம்மள மாதிரி மனுஷன் தானே. அவங்களும் ராப்பகலா தூங்காம கொள்ளாம நமக்காக தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்குரிய ஒரு பேசிக் ரெஸ்பெக்டாக கொடுத்து பழகுங்க. பஸ்ல நீங்க போறீங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் ஹார்ஸா பிஹேவ் பண்ணாம கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்க.